நீங்கள் படம் ஆரம்பிக்கும்போது சிவகார்த்திகேயன் வித்யுத் ஜம்மால் வித்யுத் ஜம்மால் 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து பிலீவபிலிட்டி கம்மியாக இருக்கும். வித்யுத்தை வந்து சிவகார்த்திகேயன் அடிக்கிறாரு அப்படின்னா ஏன் அப்படின்னா வித்யுத்தோட இமேஜே வந்து அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கண்ட்ரிஸ் ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட், அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் முறைப்படி கற்றுக்கிட்ட ஒருத்தர். அவரை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அடிக்கிறாருன்னா சிவகார்த்திகேயன் வந்து காமெடியாக பண்ணி அதில் ஆக்ஷன் பண்ணி பில்டு பண்ணி கொண்டு வர்றவர். இப்போ நம்ம இதை நம்ப வைக்கணும்னா அவருக்கு வேற ஒரு சக்தி இருக்குது, வேற ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நம்ம பிலீவ் பண்ணால் தான் அதை பண்ணுவாங்க. நான் படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இல்லை 2 பேர் சண்டை போட்டு வித்யுத் அவர் அடிச்சிட்டாருன்னு சொன்னால் ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹவர்ஸில் ஆடியன்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவனோட மெயின் பிக் பாயிண்ட்டு மாலத்தியை கை வச்சு அவன் எந்த இதுக்கு வேணாலும் போவான்னு, அதை கை வச்சவொன்னே தான் அவன் போனான்னு போது கிளைமேக்ஸில் அந்த சந்தேகங்கிறது ஒரு துளி கூட வராது. இதுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு.